அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். நான் இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருந்து அர்ஜுனின் ஆற்றல் இழத்தல் என்பது பற்றி சொல்ல போகிறேன். மைத்ரேயரே அர்ஜுனன் பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து அங்கே ஸ்ரீ வாசுதேவ சங்கர்ஷனர்களுடைய ஸ்ரீகிருஷ்ணன் பலராமன் ஆகியோருடைய திருமேனியை தேடி ஈமக்கிரியையை செய்தான். அப்பொழுது ருக்மிணி பிராட்டி முதலிய தேவிமார்கள் என்பரும் சுவாமியின் திருமேனியோடு அக்னி பிரவேசம் செய்தனர். ரேவதியும் பலராமனுடைய திருமேனியுடன் தீ குளித்தார். இந்த செய்தியை கேட்டவுடனே வசுதேவர், தேவகி, ரோகிணி ஆகியோர் அக்னி பிரவேசம் செய்துவிட்டார். அர்ஜுனன் அனைவருக்கும் உரிய சாமக்கிரைகளை செய்துவிட்டு துவாரகையிலிருந்து வஜ்ரனையும் கண்ணனுடைய மற்ற தேவிமார்களையும் அழைத்துக் கொண்டு வேறு இடத்துக்கு நீங்கி சென்றார். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பூவுலகை விட்டு நீங்கியதுமே சோர்மை என்ற தேவசபையும் பாரிஜாத மரமும் தேவலோகம் போய் சேர்ந்தன. எந்த தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பூவுலகை விட்டு தம் திருவடி சோதிக்கு எழுந்தருளினாரோ அன்றைய தினமே கருத்த மேனி உடைய கலிபுருஷன் பூமியில் பிரவேசித்து விட்டார். யாருமில்லாமல் சுண்ணிமாக்கிவிட்ட துவாரகை நகரத்தை சமுத்திரம் மூழ்கடித்தது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருமாளிகை மட்டும் நிலைத்தது. அந்த மாளிகையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் என்றும் எப்போதும் சாநித்தியமாக எழுந்தவள் இருக்கின்றார். அது மிகவும் புண்ணிய கஷேத்திரமாகும். அது சகல பாவங்களையும் போக்க வல்லது. அந்த திருத்தலத்தை கண்ட மாத்திரத்திலேயே மனிதன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவார். ஆகையால் அதை மட்டுமே சமுத்திரம் மூழ்கடிக்கவில்லை. துவாரகை வாசிகளை அழைத்து சென்ற அர்ஜுனன் தனதானிய சம்பத்து மிக்கதாய் இருந்த பஞ்சநதம் என்ற தேசத்தை அடைந்து அவர்கள் அனைவரையும் அங்கேயே தங்க வைத்தார். அங்கே திருடர்கள் பல இருந்தனர். அவர்கள் அர்ஜுனனின் ஒருவனே பல ஆயிரம் கன்னிப்பெண்களை அழைத்துச் சொல்வதை கண்டனர். அவர்கள் ஒன்றாக கூடி ஆலோசித்து அர்ஜுனனிடமிருந்து பெண்களை கவர்ந்து செல்ல எண்ணினர். அவர்களிடமிருந்து தடிகளையும் ஓட்டாஞ்செல்லுகளையும் ஆயுதமாக கொண்டு அர்ஜுனனிடம் போரிட்டார்கள். அர்ஜுனன் தன்னிடமிருந்த காண்டீபம் என்ற வில்லை வளைத்து நான் பூட்ட முயன்றான். அவன் முயற்சி பலிக்கவில்லை. அம்பை எடுத்து அந்த வில்லில் பூட்டுவதற்கே அவன் திறமையற்றவனாக இருந்தான். அவன் எய்திய அம்புகளும் பகவேர்களை அதிகம் பாதிக்கவில்லை. அம்புகள் யாவற்றையும் இழந்துவிட்ட நிலையில் வில்லையே ஆயுதமாக கொண்டு திருடர்களும் போரிட்டான். எப்படி முயன்றும் அவனால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அவன் கண்ணெதிரிலேயே திருடர்கள் யாதவ மங்கையர் அனைவரையும் கவர்ந்து சென்று விட்டனர். தனது ஆற்றல் அனைத்தையும் இழந்துவிட்ட அர்ஜுனன் அளவற்ற துக்கம் கொண்டான்.